கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு காணக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நான் தானையா தத்தித்தவளும் தங்கச்செமிழான் பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழான் முத்தம் தர நித்தம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள்ட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் சூப்பரான சுவையான எங்கள்ட யாழ்ப்பாணத்து மிதிவடி தான் செய்ய போகிறேன். தம்பிக்கு தெரியுமா? அவருக்கு செஞ்சுனாங்க என்ன செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிதிவடி ஊரில் தெரியாதாக்கள் யாருமே இருக்க மாட்டேங்கிறோம். இது ஒன்று சாப்பிட்டாலே இது ஒன்று மிதிவடி ஒன்று சாப்பிட்டு ஒரு பிளேன் குடிச்சாலே வயிறு ஃபுல்லாகிடும். அப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வயசுல ஐயா எனக்கு வாங்கி தந்திருக்காரு, சாப்பிட்ருக்கேன். அதான் செய்ய போறேன். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஏற்கனவே நாங்க மிதிவடி வீடியோ போட்டிருக்கோம் முன்ன இப்போ கடை நாளைக்கு முதல்ல என்ன. இப்ப வாங்க கடை கடந்து சுவையான மட்டன் மிதிவடி செய்யலாமா? வாங்க. மிதிவடிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. நீங்க பாருங்க, மட்டன் நல்ல ப்ரெஷர் குக்கர்ல அவிச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு 2 3 4 5 விசில் வச்சு எடுத்துருக்கேன். சூப்பரா பஞ்சு மாதிரி. இங்கே வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டியாச்சு. இது உருளைக்கிழங்கு, ஒரு 3 உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரிச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன். முட்டையை அவிச்சு வச்சிருக்கிறேன். முதல் வந்து நாங்கள் இந்த மாவை குழச்சி வைப்போம். தேவையான அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு உப்பு தேவையான அளவு போடுவோம். போட்டுட்டு கலந்து விடுவோம். இனி இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மாவு குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்செடுக்க வேண்டிய. காணாது இன்னும் கொஞ்சம் விடுவோம். இந்த மாதிரி பார்த்து பார்த்து கணக்கா தண்ணியை விட்டு நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மாவு குழைப்போமோ அந்த மாதிரி குழைச்செடுக்க வேண்டிய. இப்போ இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் மேலால விட்டு அப்படியே குழைச்சி விடுவோம். இந்த மாதிரி இனி இப்படி குழைச்சிட்டு கணக்கா அண்டைய மாதிரி அன்றைக்கு நான் அந்த பொரிச்ச ரோல் சுட்டனே அது மாதிரி கணக்கா எங்களுக்கு எவ்வளவு மிதிவடிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சோம்னா டக்காண்டு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் பிரித்து எடுப்போம். சரியா? இப்போ இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு. இருக்கட்டும். இப்போ நாங்கள் வெளியில் வந்தாச்சு. மிதிவடியில கறியை ரெடி பண்ணுவோம். என்ன சட்டியை வைப்போமா? சட்டி நல்லா காஞ்சி தான் இருக்குது. இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். சூடாட்டும். எண்ணெய் சூடாட்டுக்கும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளியையும் இஞ்சியையும் இடிச்சு எடுப்போமா. சின்ன சின்ன நான் குட்டி குட்டியாக வெட்டி கூட போய் போடலாம். நீங்கள் தாளிச்சு அப்படி கூட போடலாம். ஆனால் இது மட்டன் சேர்க்கிறபடியாக கொஞ்சம் இடிச்சு சேர்த்தா நல்ல அதால தான். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இடிச்சாச்சு. நொங்கு 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 இடிச்சாச்சு நண்பர்களே. இப்போ இருக்கட்டும். எண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் வதங்கட்டுக்கும். கருவேப்பிலையே குட்டி குட்டியாக தான் வெட்டி போட்டிருக்கேன். நல்ல சின்ன சின்னனா அந்த மாதிரியே போட்டால் நல்ல பெருசு பெருசாக போடையக்க அதை சாப்பிடும்போது வாயில கடிபடியக்க ஒரு மாதிரி இருக்கும். அதால தான் இப்போ இந்த இஞ்சி உள்ளி முடிச்சாச்சு. இப்போ இது வெங்காயம் வதங்கட்டுக்குமா. இப்போ பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்ல கண்ணாடி மாதிரி வதங்கி வருது. இனி வந்து இங்கே இஞ்சி உள்ளி இடிச்சு வச்சுக்கோம் பாருங்க. அது சேர்ப்போம். இப்போ இந்த இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் வதங்கி அதில் பச்சை வாசம் கொஞ்சம் போட்டுக்கும். இப்போ பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வருது பார்த்தீங்களா. இனி வந்து இதில் வந்து மிளகாத்தூள் சேர்ப்போம். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள். இதோட மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சம், மிளகுத்தூள். இனி இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம். இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. இங்கே பாருங்க, உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன். அதை சேர்ப்போம்.
இதோட இங்கால மட்டனையும் நல்லா அவிச்சு வச்சிருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுவோம். தம்பி அம்மாக்கு ஃப்ரிட்ஜில் ஒரு தேசிக்காய் எடுத்தாருங்களா? இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இது பாருங்க, வாசத்துக்கு நான் வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய், ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பை வறுத்து போட்டு இடிச்சு வச்சிருக்கிறேன். அதை சேர்ப்போம். இது நல்லா வாசமா இருக்கும் இப்படி சேர்த்தா. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னா தேசிக்காய் இல்லாதால தேசி புளி ஜூஸ் விடுறேன். ஓ போதுமே. இனி இதை நல்லா கலந்துடும். உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்போ பாருங்க, சுவையான மட்டன் கறி ரெடி. மிதிவெடிக்கு உள்ளுக்கு வைக்கிற கறி ரெடி. நாங்கள் மிதிவெடியை ரெடி பண்ணுவோம். இப்போ வாங்க மிதிவெடியை ரெடி பண்ணுவோம். கொஞ்சமாக மாவை தூவி விட்டுட்டு இதில் நாங்கள் குழச்சி வச்சிருக்கிற மாவில் ஒன்று எடுத்து தேய்ப்போம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாச்சு. இனி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிற கறியை இப்படி நடுவில் வைப்போம். இது வந்து இப்படி சதுரமா வைக்கணும் இந்த கறி. இதுக்கு வந்து கறி கொஞ்சம் கூட பிடிக்கும். இந்த மாதிரி சதுரமா வைக்கணும். இந்த மாதிரி சதுரமா கறியை வச்சுட்டு முட்டையை பாருங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்துருக்கிறேன். 2ஆ வெட்டி அதை திருப்பி இன்னொண்டா வெட்டி இருக்கிறேன். சரியா? அதை இப்படி வைக்கணும். 2 பக்கம் இந்த மாதிரி முட்டை வைக்கணும். வச்சிட்டு இந்த பக்கம் ஒரு மடி, இந்த பக்கம் ஒரு மடி, இப்படி இப்படி இறக்கி அமர்த்தி விட்டா சரி. பார்த்தீங்களா? அவ்வளோந்தான். இதே மாதிரி ரெடி பண்ணி எடுப்போம். பாருங்க, இது கொஞ்சம் அகலமா செஞ்சிருக்கிறேன். கொஞ்சம் ஒடுக்கமாக செய்யலாம். கறியை கொஞ்சம் கணக்கா வச்சு பாருங்க, அதுவும் செஞ்சு காட்டுறேன். நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன். இனி இதுல கறியை வைப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒடுக்கமா வேணுமெண்டா இந்த மாதிரி கணக்கா கறியை வச்சுட்டு, அதுவும் சதுரமா இருக்கும். அதுவும் சதுரம் தான். வச்சுட்டு இந்த மாதிரி முட்டையை வைக்கணும். முட்டை இல்லாம செய்யுங்க. முட்டை வச்சு செய்யறதான்டா மிதிவடி. போடா என்ன விட்டு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சிட்டு, அதுக்கு பிறகு இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இப்படி இப்படி இருக்கும். இந்த பக்கம் முட்டை இருக்கிறது இப்படித்தான் இருக்கும். சரியா? உங்களுக்கு அகலம் குறைய வேணுமெண்டா இப்படி கறியை ஒடுக்கமா வச்சு நீங்க இப்படி செய்யலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செய்துட்டு காட்டுறேன்னா, இப்ப பாருங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. 2 4 5 6 7 8 9 10 11 வந்திருக்கு. என்ன காணும் மேடம். இது வந்து ரஸ்க்கு தூள். மிச்சத்தை பார்த்தீங்கன்னா ரொட்டி சுட போறேன் மிச்சமாவில். இது ரஸ்க்கு தூள் எடுத்துட்டு இதுல வந்து முட்டை எடுக்க போறேன். 2 முட்டை. இனி இதுல கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. வெடிங்கால பாருங்க, நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தானே மிதிவடி. அதை எடுத்துல போடுவோம். முட்டையில வடிவா அந்த மாதிரி 2 பக்கமும் பிரட்டி விட்டுட்டு ரஸ்க்கு தூளை போட்டு பிரட்டி எடுக்கணும்.
நல்ல வடிவாக எல்லா பக்கமும் இந்த மாதிரி ரஸ்க்கு தூளால் பிரட்டி எடுக்கும். இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இங்கே மேலே கீழே எல்லா பக்கமும் போகும். சரிங்களா? இதே மாதிரி மற்றதுகளையும் இப்படி முட்டையில் போட்டுட்டு கரண்டியால் இப்படி முட்டையை போட்டுட்டு அதுக்கு பிறகு ரஸ்க்கு தூளில் கையால் போடலாம். இந்த மாதிரி மிதி வெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் செய்துட்டு காட்டுறேன்னா இப்போ பாருங்க எல்லாத்தையும் பிரட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இனி பொரிச்செடுக்க வேண்டியதா. நீங்கள பாருங்க எண்ணெய் சூடாகுது. எண்ணெய் சூடானோன்னா நாங்கள் மிதிவெடியை பொரிக்கிறோம், சாப்பிட்றோம். மிதிவெடின்னு நீங்க நினைக்காதீங்க வெடிக்கிற வெடி, கன்னி வெடி, மிதிவெடி அதெல்லாம் இல்லை. இதுக்கு பேர் மிதிவெடி தான். நான் சாப்பிட செம்மையா இருக்கும். இப்போதான் அந்த பன் இந்த பன்னு விதம் விதமா வந்திருக்கிறார்கள். அந்த நேரம் இந்த மிதிவெடி தான் என்ன ஹைலைட். டேஸ்டா இருக்கும். விலை கூடின சாப்பாடுண்டா இதாக தான் இருக்கும். என்ன அந்த மாதிரி மட்டன்ல சிக்கன் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன். அப்படி வாங்கி சுட சுட சாப்பிடுக்க ஆகா இப்படி ஒரு சுவையா இருக்கு தெரியுமா? அந்த சுவையில நான் செய்வேன். வெண்ணெய் சூடாயிட்டு பொரிப்பம் பாருங்க. முதல் 2 போடுவோமா? இன்னொன்று போடலாமே. பொரியட்டுக்கும். அடுப்பு வந்து மீடியத்தெல்லாம் விட்டுருந்தேன். பொரியட்டு பாருங்க நல்லா பொரிஞ்சு வருது. மெதுவா திருப்பி போடணும், இல்லாட்டி மூஞ்சி கிஞ்சி எல்லாம் வெண்ணெய் வந்துடும். இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் வந்து மாவை கரைச்சிட்டு தோசை மாவுக்கு கரைச்சிட்டு கிரைண்டர்ல அரைச்சிட்டு அந்த மாதிரி கூட இப்படி சுட்டு எடுத்துட்டு அதுல கறியை வச்சு செய்யணும். ஆனா உண்மையான மிதிவெடி இப்படித்தான். மாவை குழச்சு ரொட்டி மாதிரி குழச்சு தேய்ச்சி எடுக்கிறதா மிதிவெடி. அப்படி சுட்டு சாப்பிட்டாதான் எங்களுக்கு வயிறு ஃபுல்லா அந்த ரொட்டி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதோட அந்த கறியெல்லாம் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். அந்த மற்றதுல மாமாரி சுட்டு செஞ்சோம்னா அந்த ஒரு வள கொலன்ற மாதிரி அந்த ஒரு ஈரத்தன்மையா பசத்தன்மை மாதிரி இருக்கும் அந்த சாப்பிடும் போது. இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். இப்ப ரெடி ஆயிட்டு பாருங்க. எடுப்போம் பாருங்க, சூப்பரா வந்திருக்கு மிதிவெடி. சீஸ் போட்டு செய்யலாமா? சரி, மிதிவெடிக்கு சீஸ் போடுறே இல்லை. ஒன்று அகலமானதை கடைசியா பொரிப்போம். இதே மாதிரி மற்றதுகளையும் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஓடிவாங்க மிதிவெடி ரெடி. சூப்பரான மிதிவெடி ரெடி நண்பர்களே. அதுக்கு பிறகு இங்கெல்லாம் சுட டீயில கோப்பி நண்பர்களே. இது பாருங்க எங்களை சூப்பரான வெட்டி கேட்டவா. பாருங்க எப்படி இருக்கு. இதான் மிதிவெடி நண்பர்களே, மிதிவெடி. பார்த்தீங்களா? இது நான் சோஸோட சாப்பிட போறேன். ஆனா நாங்க ஊர்ல முந்தி சோஸோட சாப்பிட்றோம் இல்லை என்ன. ஓகே, அதுக்கு பிறகு காஃபி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்டா. பாருங்க நண்பர்களே, சூப்பரா எங்கட மிதிவெடி ரெடி. பார்த்தீங்களா? அப்படியே முட்டை எங்க அடிப்படையாக சாப்பிட இப்படி இருக்குமன்றீங்க. இப்படி சோஸ்ல தொட்டுட்டு ரொம்ப டேஸ்ட் ஆகும். எப்படி இருக்கு?
சூப்பரா இருக்கு. நம்மளுடைய சொல்ல வார்த்தையில வார இன்னும் 2 வயசு சாப்பிட்டு வரேன். மட்டன் எல்லாம் ஆமா ப்ரெஷர் குக்கர்ல அவிச்சினா தானே அதுல பஞ்சு மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, நாங்க ரொட்டி மாதிரி குழச்சி இப்படி வச்சாலும் அந்த ஆக மொத்தமா எல்லாம் இருக்காது, நல்லா தான் இருக்கு. சுவ நாங்க கடிச்சு போட்டேன் கடுவில. இந்த சுவை வந்து நாக்குல இருந்து நாட்டியம் ஆடுதா, அப்ப நாக்கு கடி வருது. உண்மைக்கு நண்பர்களே, அந்த நேரம் சாப்பிட மிதிவெடி மாதிரி இருக்குல்ல, அதுவும் கோப்பியை குடிச்சு குடிச்சு சாப்பிட நல்லா தான் இருக்கு. உப்பெல்லாம் காணுமா சொல்லுங்களேன், நீங்க ஒண்ணும் சொல்லாம இருக்க, நான் மட்டும் புழுறேன்னு நீங்க சொல்லுங்களேன். ஆமா பாருங்க. பாருங்க கறி எல்லாத்தையும் விட்டது எப்படி ரெண்டு பக்கம் முட்டை வச்சுக்கும் தானே, அவன் சாப்பிட்டு முடிய மட்டும் முட்டை வரும். உண்மைக்கு நண்பர்களே வேற லெவல் டேஸ்டா இருக்கு. நாங்க போய் சாப்பிட போறோம், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இதுதான் மிதிவடி, நாங்களாம் அந்த நேரம் சாப்பிட்டு இருக்கோம். உண்மைக்கு தெரியுமா, அந்த பத்திமாதா கோயிலால இப்படி திரும்பினோன்னு ஒரு கடை ஒன்று இருக்கு, சாப்பாடு கடை. அந்த ரோஸ் இறைச்சி என்ன பராட்டா ரோஸ் கறி அதெல்லாம் ஒரு நாளைக்கு செய்யணும், ரொட்டியும் ரோஸ் மட்டும். செம்மையா இருக்கு, பெரிய பெரிய துண்டு துண்டு இறைச்சியா என்ன மட்டன். அந்த மாதிரி இருக்குமா. அது மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா கொத்து ரொட்டி, மற்ற மிதிவெடி, அதுக்கெல்லாம் நாங்க அடிமைகள் 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 அடிமைகள். ஆனா இங்க எங்க தேடினாலும் அப்படி கிடைக்காது, அந்த ரொட்டியும் ரோஸும் அதெல்லாம் இங்க என்ன வெளிநாட்டுல என்ன எங்கேயுமே கிடைக்காது, யாழ்ப்பாணத்துலதான் கிடைக்கும். அதுவும் மெயினா அங்கிட்ட பாசியூர்ல குருநகர்ல அங்க எல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்க போனீங்கன்னா அங்க இருக்க தேத்தனி கடைகளை வாங்கி சாப்பிட்டு பாருங்க, சின்ன கடைகளா இருந்தாலும் போய் தேடி பிடிச்சு வாங்கி சாப்பிட்டு பாருங்க. கொத்து ரொட்டி ரொட்டியும் ரோஸும் மிதிவெடி இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்க அப்படியே அடிமையாயிருவீங்க, வர மாட்டீங்க. நான் போனா கூடுதலா சாப்பிட்டுருக்கேன் நண்பர்களே. இந்த ஐயாவோட சின்ன வயசுல அடிக்கடி வாங்கி சாப்பிட்டுருக்கேன், எனக்கு இந்த ஐயா வாங்கி தருவார் தெரியுமா. செம்ம டேஸ்டா இருக்கு, கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா.